பத்திரகாளி அம்மன் கோயில் எங்க இருக்கு? பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்கா டவுன்ல? உங்க வீடு எங்கிட்ட இருக்கு? அது இன்னொரு கிராமத்துல இருக்க கோயிலை நீங்க சொல்றீங்க. சரிதான். என் மகனுக்கு வேலை வேணும், என் பொண்டாட்டி உடம்பு நல்லா ஆகணும்னு காட்டு வந்தவன். வாப்பா பர்வதாமிக்கு இன்னும் 3 முறை கால் விட்டு வரும், 2 முறை நிக்காதீங்க, உட்காருங்க. மற்றவங்க உங்களுக்கு பின்னால் உள்ளவங்க பாக்குறாங்கல்ல. சங்கர வடிவு இடத்த மாத்துமா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சாமி. 5 வருஷ காலமா என் வீட்டுல பொல்லாத சோதனையும் விதியும் நடந்துகிட்டு இருக்கு. நான் எவ்வளவோ போராடியும் எங்களால ஜெயிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் மன வருத்தமா இருக்கு. எந்த சாமியை கும்பிட்டு என் கஷ்டம் தீரலையே ஐயா, நான் என்ன பாவம் செஞ்சோம்னு என்ன கேட்கிறேன். இதனால வீட்டுல போராட்டம் நடக்கு. என்னையா கோயில் இது என்னத்தையா கண்டு உன் கொண்டாட்டியே கேட்கலாம். கால் அவங்க முன்னாடி கேட்டா நானா பொறுப்பு? அதனால அவ கைவலி தீரும் அப்படின்னு உத்தரவாயிடுது. உன் மகனுக்கு இந்த வருஷத்துல நான் அரசாங்க உத்தியோகம் வாங்கி தந்துருந்தேன். அது 2 போதும்னா கொஞ்சம் கடன்கள் இருக்கு, தீர்த்து தரணும். ஏதோ அக்கம் பக்கத்துல செய்வன இருக்கும்னு ஒரு கற்பனை இருக்கு. அப்படி இல்லைங்கிறத முடிவாக்கி தரேன். கால் விட்டுருவான். இந்தாப்பா திருமணம் நடக்கும், தை மாதம் நடக்கும். நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு அதே அருப்புக்கோட்டை தன் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்த மகன். பாப்பா பொம்பளை பிள்ளை இருக்கா? அதை பத்தி கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. யாருமா அது? உங்க தலைவர். கால் வந்துட்டு வா மகளே. அக்கா இங்க எங்க வாரிய? கொஞ்சம் இருங்க, இதை முடிஞ்ச உடனே அங்கிட்டு வந்து இருக்குக்கா. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டு பவளமணி மாளிகையில் பனிமலரில் பஞ்சனையில் வாழ்ந்து செழித்த மகன் வழி தவறி சென்றதனால் தாழ்ந்து தரம் இழந்து தன்னையே தான் இழந்து தப்பித்து வந்தான் அம்மா. உன் பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை நினைச்சு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனுடைய மனம் கோட்டமாகி நம்மளை மீறி எதுவும் குழப்பம் நடந்துருமோ என்ற ஒரு பயம். அதுக்கு தகுந்த நட்பும் அதுக்கு தகுந்த பழக்க வழக்கமும் இருந்து இப்போ உன்னை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதனால நம்ம ஊருக்குள்ளேயும் சமுதாயத்திலையும் தலை குனிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்துல என்னை பார்க்க வந்திருக்கீங்க. காலில் வந்துட்டுவாங்க செல்ல மக்களே. அவன் போட்ட கணக்கொன்று இவன் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானது. யார் போட்ட கணக்கிற்கோ இருவரும் விடையாய் நிற்பதே முடிவானது. மனநிலைகளை மாற்றி உங்களுக்கு கட்டுப்பட வைத்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கண்ணை முடிக்காடா கொஞ்ச நேரம். இந்தா மனம் மாறியாச்சு, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டாச்சு. இந்த மகளே கவலையை மாற்று, என் கருணை உண்டு கை கொடுக்கிறேன் நான் கருப்பசாமி. நல்லா இருக்க சென்ன மக்களே. சொல்லுங்கய்யா, அப்படி நற்கனியா இருப்பாய், வாழ்க. அதே அருப்புக்கோட்டை கருப்பசாமி. அப்படியா? அது யாரு? வழக்கு யாருக்கு இருக்கு? வழக்கு என்ன வழக்குங்க? கேஸ் போட்டிருக்கீங்களா? காலில் வந்துட்டுவாங்க.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்கள் வணங்கியதில் நான் கருப்பசாமியும் ஒரு தெய்வம். உண்மையா? ஆனா 12 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த வழக்கு இடங்களை பற்றி தொடர்ந்து மிக குழப்பமும் உயிரிழப்புகளும் தோன்றிவிட்டன. உண்மையா இல்லையா? இந்த வழக்குலையும் வெற்றி வேணும். இப்ப இருக்கிற என் பிள்ளைகள் வாழ்க்கையில கொஞ்சம் மனக்குறைவும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் சரியாக்கி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். காலில் விழுந்துட்டு வா. வரலாம். வேற என்ன மகளே வேணும்? பக்கத்துல வா. கொஞ்சம் கண்ணை முடிக்கா. ஒண்ணும் இல்லை. கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, எதையோ மந்திரிச்சு போட்டதுல என் மனசு கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து எனக்கு எதுவும் பிடிச்சிருக்குமா, அல்லது அந்த செய்வன கோளாறு மாதிரி எதுவும் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்துல வாடுது. சரிதானா? என்னம்மா? ஆமா, இதெல்லாம் சரி பண்ணித்தாரேன். இது மந்திரத்தால் ஆனதுல இயற்கை. என்ன, அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்பொழுதுங்கிறது நோய் இல்லாம போக இந்த அப்படி கண்ணீர் இல்லாம நல்லா இருந்துதான் முடிச்சு தந்தது வெற்றி. ஒரு சித்திரம் இல்லையே அந்த பக்கத்துல அப்படி சொல்லுவீங்க. எந்த ஒரு செல்வ விநாயகபுரம் பாவூர் சத்திரத்துக்கு ரயில்வே கேட்டுக்கெல்லாம் முன்னால அப்படி ரைட் சைட்ல ஒரு போர்டு இருக்கும். உள்ள போனா முத்துமாரபுரத்துக்கு போயிடும். அதானே உங்க ஊரு? இன்னொருத்தர கால் வந்துட்டுவாங்க. தாத்தா என்ன சொல்ல போறாரோ, என்ன செய்ய போறாரோ அப்படி பயப்படுதியா? உன் பேர் என்ன? சட்டை அட்டை. மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? எங்க இருக்குது? அந்த கோயிலுக்கு எதுவும் சாமி கும்பிடுவீங்களா? சரி. இருக்கங்குடி போனீங்களா? போக வேண்டியது சொல்லிட்டு வந்தீங்களா? ஏன் போகல? அண்ணே போட்டி போட்டு வந்திருக்கீங்களா? கெட்டிக்காரங்க உள்ளேடா. காலில் வந்துட்டு வாங்க. சரியா இருக்கா? இவளுக்கு சரியா இருக்கா? கரெக்டா கூட்டு வந்துரு. வார வெள்ளிக்கிழமையோட வா, பிரச்சனை தீருது. இந்தா பக்கத்துல வா, நல்லாக்கி தரேன், தெளிவா இருக்கலாம். வார வெள்ளிக்கிழமை சொல்லிட்டலாம். வா பக்கத்துல. இந்தா நல்லாரு, ஐஸ்வர்யமா இரு. இந்தாடா சின்ன பிள்ளை, இந்த பணம் பணமா பெருகுண்டா, ஆனந்தமா இருடா, என்னை வச்சு கும்பிடுறா, சந்தோஷமா இருப்ப. போயிட்டு வா. வார வெள்ளிக்கிழமை வாங்க. என்ன வார வெள்ளி நாளைக்கு இல்ல, அடுத்த வெள்ளிக்கிழமை. அதே சத்திரம் இல்லை, எங்க அப்பனை குணமாக்கித்தான்னு காட்டு. இடையில் ஒரு மூர்க்கன் எடுத்ததெல்லாம் குழப்புவான். அக்காமாரு சும்மா இருந்தாலும் ஊடார ஒரு ஆம்பளை வந்து தேவையில்லாத வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கான். அவன் மனதையும் கொஞ்சம் மாத்தி நான் நேர்மையா நடக்க வைக்கிறேன். அதே மாதிரி உன் பிள்ளையுடைய வேலையில இப்ப சும்மா இருக்கக்கூடாதுன்னு அந்த வேலைக்கு சேர்ந்திருக்கா. இது நிரந்தரமா இருக்காது, 6 மாசம் போட்டுட்டோம், அடுத்து வேற வேலை போட்டு தருவேன். உன் வீட்டுக்காரனுடைய ஆரோக்கியத்தையும் மனதையும் சரியாக்கி இடமாற்றம் கிடைக்குமான்னு கேட்டேன். கிடைக்காது. அதனால சற்று பொறுமையா இருந்து வெற்றி அடைவோம், காப்பாற்றி தரேன். உன் இடம் உனக்கு வந்து சேரும், இடைஞ்சல் இருக்காது, பணம் கிடைக்கும். நல்லா இருக்கும். கருப்பசாமி, அப்படியா? ஒரு பொம்பளை நினைக்கலாம், பார்த்துருவோங்க. இந்த சத்திர எல்லையிலிருந்து ஒரு பொம்பளை வந்திருக்கிற, எல்லாத்துக்கும் சொல்லுதாருலாம், நமக்கு எப்படி சொல்லுதாருன்னு பார்ப்போம்னு ஒருத்தர் நினைக்கிறானா? யாருமே அது? யாருடா? என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. போதமாம்பட்டறுத்து வரிமாறி குமாரியே, அந்த வழக்கு 7வது மாதத்துக்கு பிறகு முடிஞ்சிடும். உனக்கு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பணமும் கிடைச்சிடும்.
ஒரு ஆம்பளை ஒருத்தன் அதில் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதையும் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். நீ பெற்ற பிள்ளையிலையும் ஒரு பிள்ளை உன் மனத்துக்கு மாறாக நடக்கும். அதை வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுமில்ல. கால் வரலாம். இந்தா 7வது மாதத்துல அந்த வழக்கு முடிஞ்சிடும். ஜெயிச்சுக்கோ. நல்லா வடகரை பார்வதிபுரம். ஆமா கோயிலுக்கு கொடுத்துருங்க. இடையில ஏற்பட்ட ஒரு சில பிரிவும் சோதனையும் கிரகங்கள் காரணம், மனிதர்கள் காரணம் இல்லை. ஆனா இப்போ உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். குடியர கருப்பசாமியிலிருந்து இவங்களை வெளியாக்குனா இவங்களை ஒரு ஆட்டி வச்சிடலாம்னு சொல்லி 2 பேர்கள் பிளான் போட்டாங்க. அந்த பிளான் படி நீங்களும் என்னை விட்டு அப்படி கொஞ்சம் விலகுனீங்க. உங்களுக்கு ஆடக்கூடியது ஒழுங்கா ஆடிடுது. இப்ப சொந்த வீட்டுல உங்களுக்கு இருக்க முடியாத வேதனை நடக்கும். கழுத்துல இருந்து இடுப்பு கால் 3 இடம் உனக்கு வலியும் வேதனை கொடுக்கும். இப்ப பிழைச்சு வந்தது மறுபிறவி போல பிழைச்சு வந்திருக்க. ஆனா இது உண்மையிலேயே இயற்கையா நடந்துச்சா வேற யாரும் செய்வனையா செஞ்சு நடந்துருச்சா அப்படிங்கிற ஒரு குளறுபடி உங்க 2 பேர் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. மாந்திரிகமான ஒரு சில குறைபாடுகள் நடந்தது உண்மை. என்ன அதனால ஏற்பட்ட விளைவுகளுக்கு கிரக நிலைகள் காரணங்களும் அதுக்கு காரணமாகிவிட்டன. இவைகளிலிருந்து நீக்கி உங்களை வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல. அவனுக்கு வேலை அடுத்து ஒரு 3 மாத காலங்கள்ல மீண்டும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிடும். தெளிவாக்கி தாரேன். உடல்நிலைக்கு ஆபத்து இல்லாம உங்களை காப்பாற்றி தாரேன். கொஞ்சம் எல்லாரையும் விட்டு கொஞ்சம் அகன்று இருக்க பழகுங்கள். புரிஞ்சுக்கணும், ரொம்ப பேசக்கூடாது. அகன்று இருக்க பழகுங்கள். உங்களுக்கு வெற்றி உண்டு. அப்படி இல்லைன்னா தொழிலுக்கும் இடைஞ்சல் இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் இடைஞ்சல் இருக்கும். இந்த 2ஐயும் நான் நீக்கி காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கொண்டு போ, இதை கொண்டு போ, இதை கொண்டு போ. கர்மசாமிக்கு கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்காருங்க பாப்போம். இந்தாம்மா வீட்டுக்குள்ள கொண்டு போ. வெற்றியோடு இருப்ப, மகிழ்ச்சியா இருப்ப. வீட்டுக்குள்ள எந்த தீய சக்தியும் இனி வராது. காப்பாற்றி தரேன். நல்லா இருப்பா. செல்வம் பெருகும். ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமா. கர்மசாமி ஆமா அப்படியா? சரி. அம்பாசமுத்திரம் நீங்க எந்த இடம் போயில இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். போற வழியில ஒரு வாய்க்காலும் சரானு பார்த்துதான் ஒரு வாய்க்காலும் வனப்புறத்துல ஒரு சிறிய அம்மன் கோயிலும் 8 இடத்துல சுடமட சாமி இருக்காருல. கால் வந்துருவா. ஏன்னா இவங்க பக்கத்து ஊருக்காரங்க கரெக்டா சொல்லணும், இல்ல தப்பா பேசிடுவாங்க நம்மள. மோய் உட்காருங்க செல்ல குட்டிகளே, சந்தோஷமாக இருங்க. இப்போ 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய வீட்டுல ஒருவருக்கு உடல்நிலையால் கொஞ்சம் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறா. உண்மையா? அதே மாதிரி நிறைய பணங்கள் நஷ்டமாகி கொஞ்சம் கடன்களும் குழப்படிகளும் இருக்கு. இதனால வெளியூருக்கு சென்று தனக்கு தொழில் மாற்ற முடியுமா, அப்படி நல்லா இருக்குமாங்கிற ஒரு எண்ணம் கற்பனையில ஓடுமே தவிர அது நடக்காது. உண்மையா இல்லையா? கால் வந்து வேற என்னப்பா வேணும்? தை மாதத்துல நடந்தாச்சு. மாப்பிள்ளை சொந்தத்திலே இருக்கான், வந்து சேர்ந்தாச்சு. போயிட்டு அடுத்து பேசுவோம்.
கருப்பசாமி, அப்படியா? பேச்சியம்மனா எங்க இருக்கு? வண்டி, மாட்டு வண்டி மாற்றங்கரை வரலாம். சிவந்திபுரம் இல்லை யாரு? பாப்பா நீ விக்ரமசிங்க வரணும், நான் சிவந்திபுரம்னு கூப்பிட்டேன் பார்த்தியா? காரணம் தொழிலை பற்றிய மன உபாதையும் ஒரு இடம் சொந்தமான சொந்தத்துக்குள்ள மன குளறுபடியும் இந்த வீட்டில் இப்ப நடந்து கொண்டே இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அடுத்தவர்களுக்கு உதவி செய்ததுல நீ பண விஷயத்துல கொஞ்சம் மாட்டியிருப்ப, வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப. இப்போ அதுல இருந்து விடுதலை ஆகணும். இப்ப வேற இடத்துக்கு கிளம்பி போனோம்ங்கிற எண்ணங்களும் சிந்தனையும் இருக்கு. அதை ஜெயிச்சு தந்தா போதுமாடா? வேற என்ன வேணும்? ஆவணி மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் என் பேரை வச்சு தொடங்கு. பார்ட்னர் ஒருத்தன் வாரம்பான், நீ வேண்டாம்னு சொல்லணும். பார்ட்னர் நான் கருப்புசாமி இருப்பேன், வெற்றியாக்கி தருவேன். சந்தோஷமா. வேற என்ன வேணும்? ஆமா, அதை நான் மாத்தி தரேன், தைரியமா. இடம் விஷயத்துல போலீஸ் விஷயம் போயிடாதீங்க, என்ன பேச்சிலே முடிச்சிருவோம். கருப்புசாமி கொஞ்சம் கரெக்டாக காட்டுங்க. சந்தனமாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? காலம் சேர்ந்தாளா பிரிஞ்சாளா? இது யாரு? இன்னொரு தரம் காலம் வந்துட்டு. மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார். பக்கத்துல வாங்க. இந்த கவியை சொன்னது யாரு? பெண்ணுக்கு அறிவை கொடுத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார். அப்படி சொன்னது யாரு? தெரியாதா? நம்ம நீ எட்டயபுரத்தில் ஒரு கவிஞன் பிறந்தானே, அவன் யாருமா? பாரதியார். தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார். சிந்து நதியின் இசை நிலவினிலே அப்படிங்கிற பாடல் எழுதியவர் அவர்தான். காசி நகர் புலவர் பேசும் உரைதான், அதை காஞ்சியில் கேட்பதற்கு நாம் கருவி செய்வோம்னு சொல்லி டெலிபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால்தான் அவருக்கு பேர் ஞான கவிஞன். காலம் ஒருத்தன் இறைஞ்சாவனா மாட்டை தொலைச்சிட்டான். மாட்டை தொலைச்சவன், ஐயா என் மாடு தொலைஞ்சு போச்சியா, என் மாடு தொலைஞ்சு போச்சியா அப்படின்னு சொன்னான். ஏன் என் மாட்டை தொலைச்சதுக்கு போய் புரதிக்கு கிடையுத, உன் மாட்டுக்கு அடையாளம் சொல்லியான்னா. அடையாளம் சொன்னான், 2 கொம்பு இருக்கும், அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. ஐயா அந்த மாட்டு காம்புக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும்னா. இல்லே, எத்தனை மாட்டு காம்பை போய் நான் பார்த்து மச்சம் இருக்கான்னு பார்க்கறது? உதச்சி கீழே தெளிடாது, அடையாளம் சொல்லணும், அறிவுரை சொல்லான்னா. அதுக்கு அவன் சொன்னா, எனக்கு இவ்வளவுதான் தெரியும்னா. நீ மாட்டை மட்டும் தொலைக்கலடா, மதியவும் சேர்த்து தொலைச்ச வேண்டாம். எப்படி சொன்னா? மாட்டை மட்டும் தொலைக்கல, மதியவும் சேர்த்து தொலைச்ச வேண்டாம். இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் நிறைய கருத்துள்ள காவியங்களும் கதைகளும் உலகத்துல இருக்கு. என்ன பக்கத்துல வா, உனக்கு என்ன செஞ்சு தரணும்? கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், தள்ளிக்கிட்டே இருக்கு. இவங்க அப்பா வழி சொத்தும் எங்களுக்கு தர மாட்டேங்குது. உங்க அப்பா வழி சொத்து வந்து 3 வருஷத்துக்குள்ள நடக்கும். கல்யாண விஷயத்துல இவ உள்ளம் கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருக்கும். இவளால எந்த முடிவும் எடுக்க முடியாது. 2 பேர்களுடைய மன இடைஞ்சல் தாங்க முடியாமல், முடிவு சொல்ல முடியாமல் துடித்துக் கொண்டிருப்பாள். ஆகையினால் 48 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கும் பொழுது ஒரு முடிவோடு உன்னை வர வைக்கிறேன். கல்யாணத்தை வெற்றியா நடத்திக்கிறேன். காசு பணத்தோட நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் முடிச்சோன்னு சென்னைக்கு போலாமா? எங்க இருக்கலாம்? பாப்பா யார் ஜெயிக்கான்னு பாப்போம். இல்ல மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன், அது எப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு யார் கிடையாது. மணி 1:40.
இன்னொரு தடவை காலம் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு எந்த ஊருடா? பெங்களூர். நான் மங்களூர் சொல்லியிருக்கேன். உன் கூட பிறந்த தம்பிக்கு உயிர் சேதம் வந்துருமோங்கிற பயம் உன் உள்ளத்துல இருக்கு. பாண்டிச்சேரி கேன்சர் மருத்துவமனையில அவனுக்கு மருந்து தயாராயிடுது. அவனுக்கு ஆயுள் நீடிக்கப்படும், அவன் நோய் தீர்க்கப்படும். காப்பாற்றி தந்தா போதுங்களா? கால் வந்துருவான். அதே மாதிரி உன்னுடைய மனைவியினுடைய வயிற்றுக்கு உள்ள பார்த்தேன். கர்ப்பப்பையினுடைய பாதை வழிகளில் சில உட்சுவர்கள் வீக்கமாகி ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டு உள்ளுக்கு குளறுபடி இருக்கு. அது உன்னுடைய கற்பனையில கேன்சர் ஆயிருமோங்கிற ஒரு சிந்தனை உள் மனதுக்குள்ள பயம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஆகாதுன்னு உத்தரவு. ஆனாலும் அதற்கு முன்பே ஒரு அறுவை சிகிச்சையை செய்து தெளிவு பண்ணி விட்டுருவோம். நீ உடனே இன்னொரு குழந்தை வேணுமே, அதுக்கு என்ன செய்யலாம்னு சிந்தனை பண்ணிடாத. கால் வந்துட்டுவான். கர்பசாமிக்கு வா, பக்கத்துல வா. இந்தாடா உன் தம்பியை நான் காப்பாற்றித்தரேன். அதே மாதிரி அடுத்த என்னை சந்திக்கிற பொழுது இவன் உடம்புல இருக்கக்கூடிய நோயை தீர்த்து அந்த வீக்கத்தை வத்த வச்சு தந்துடுறேன், வெற்றியாக்கி தந்துடுறேன். வாப்பா, அப்படியா? நல்லா புண்ணியமாரடா. உன் பொண்ணடிக்கிற பணத்தை கொடுத்துட்டேன், கடன் அடைச்சிக்கோ, நல்லா இருக்கு, ஓடு. திருச்சி மாநகர் கணவன் மனைவி ஆசிரியை பணி செய்யக்கூடியவர்கள். நீங்க ஆசிரியர்களா? செகண்ட் கிரேட் ஆசிரியரா? நீங்க மருந்து தயாரிப்பு பிஃபார்ம் படிச்சீங்களா? டிஃபார்ம்? பிஃபார்ம். கால் வந்து நம்மளும் கொஞ்சம் படிச்சிருந்தா தான் சமாளிக்க முடியும். பிள்ளைகளை பத்தி என்ன மன வருத்தமோ உங்களுக்கு, அந்த சக்தி ஏன் கிடைக்கிறன்னு என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணது உண்டா? பண்ணாலும் நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு சிகரமாக இருக்கு. அதனால உங்க உள்மனத்தை பார்த்தேன், புள்ள 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 புள்ளன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அதுக்கு ஒரு பாக்கியம் உண்டா இல்லையான்னு பார்க்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டுவா. கண்ண முடிக்கலாம், பக்கத்துல வாங்க. சரி, உன்னுடைய உயிரணுக்களில் எந்த குறைகள் இல்லைன்னு டெஸ்ட்டுக்கு வந்துருச்சா? வந்த. இவளுடைய கர்ப்பப்பையில என்ன குறை இருக்குன்னு சொன்னாங்க? ஆனா குழந்தை பிறக்கல. நானும் கேட்டேன், கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கிரகங்களால் குழந்தை பாக்கியத்தில் குறைகள் உண்டு. ஆனா உனக்கு ஒரு புள்ள பிறக்கும்னு மேல இருந்து உத்தரவு. கருப்பசாமின்னு பேர் வைக்கணும். ஆம்பளை பிள்ளை நான் பிறக்க கால் வந்து அப்படி நடத்து. சரி, வைகாசி 30க்கு மேல் ஜனனமாகும். பெற்றுக்கொள், நன்றாக ஒற்றுக்கொள். நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்க. கருப்பசாமி அதே திருச்சி மாநகர் தலைவன் தலைவி கணவன் மனைவி. நான் முதலில் சொன்ன அதே ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் ஆசிரியர்களா? லேப்ல இருக்கு. நீங்க? நான் ஒரு பிசினஸ் மேன் அண்ட் ஒரு டீச்சர்.
நம்ம இங்கிலீஷ் அப்பா கொரோனா போய் எவ்வளவு நாள் ஆகுது? இந்த இன்னொருத்தர் காலில் அனுப்புறாங்க, இன்னொருத்தர காலில் அனுப்புறாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். இப்போதைக்கு சனி பகவானுடைய நீல கதிரொலிகள் எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள நடக்கும். அதனால பொல்லாத கடன்களும் துயர அலைகளும் மிதந்து கொண்டிருக்கிற நேரம். அரிச்சந்திரன் நாட்டை விட்டே போனது மாதிரி நீங்க வீட்டை விட்டே வெளியே போகணுங்கிற விதியும் சூழ்நிலைகளும் நடந்து கொண்டிருக்கு. ஆனா எப்பிறவியில செய்த புண்ணியம் வீட்டை விட்டு வெளியே போக விடாம நான் காப்பாற்றி தந்துருந்தேன். இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, புதுமையாக இருக்கிற ஒரு பில்டிங்க விற்கணும்னு நேற்று இரவு உத்தரவாயிடுது. அதுவும் கூட பேங்க்ல அந்த டாக்குமெண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு. ஆனா அதுக்கு நான் பணம் வாங்கி தந்து அதை விலை பேசி உங்க கடன் அடைச்சு தந்தா போதுங்களா? 1,20,00,000 ரூபாய்க்கு போகும். கால் வந்து கர்மசாமிக்கு. ஆனா நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு அந்த பணம் காணாதுதான், அப்படித்தானே? ஆனா அது ஒரு முதல் உதவியாக முதல்ல அழுத்தத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி தரேன். அடுத்து ஒரு தொழிலை தந்து நிறைய பணத்தை தரேன். சென்னையிலிருந்து 2 ஆர்டர் பணம் கெட்டாம உனக்கு கிடைக்கும். பிழைச்சிக்கா, நல்லா இருக்கு. அந்த பணம் தாரம்னு சொன்னவன் பொய் சொல்லி இருக்காமனு சொல்லி நேற்று இரவு உத்தரவாயிடு. உங்ககிட்ட அவன் பணத்தை வாங்கினது ஒரு டிராமா. எந்த ட்ரஸ்ட்லயும் பணம் இல்லை, அப்படி கொடுக்க வேண்டிய சட்டமும் இந்தியாவில் ஏற்படவில்லை. ஆக அது ஒரு தொழிலாக கருதி அவன் செய்து மொத்தம் 7 பேர்களை ஏமாற்றினான். அதில் நீங்களும் ஒருவன். அவனை நம்பாதீர்கள், அந்த பணத்தை திருப்பி வாங்குங்கள். கால் வந்துவாங்க. அமைதி அமைதி சுவாமியே. இன்னைக்கு சொன்னதுதான் உறுதியானது. தெளிவாகிறதுக்காக போய் பணத்தை கேளுங்க. தரலன்னா 2ஆம் தடவை அவனை கீழே போட்டு நான் வாங்கி தரேன். போயிட்டு வா.